பாக்கியா செல்வி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த சுதாகர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்கா, இனியா நல்லா தானே இருக்கிறா, அந்த தம்பி இனியாவை நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறாங்க. இனியாவை அந்த தம்பி நல்லா தான் பார்த்துக்கிறாப்புல. ஆனால் இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவர் விடுவாரா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நம்ம வச்சுருந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் பிளான் பண்ணி அவரை பிடிங்கிட்டாரு. இப்போ கடைசியாக இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இந்த வீட்டையும் பிடுங்கினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு பாக்கியம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. அந்த நேரம் செல்வியோட பையன் ஆகாஷ் அங்கே வராரு. ஹாய் ஆண்டி, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இப்போ தான் வந்தேன்ப்பா, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்ட்டு பாக்கியம் கேட்குறாங்க. நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்ட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியா, நீ நல்லா படிப்பா, இந்த முறை நீ தான் ஃபஸ்ட் அங்கே வருவ, கவலைப்படாத அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி ஆண்டி, நீங்கள் பேசிகிட்ருங்க, பார்ட் டைம் ஜாப்புக்காக கேட்டிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்டை போய் அது விஷயமாக பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஆகாஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தயங்கியபடி நின்று, ஆண்டி இனியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இனியா நல்லா இருக்காப்பா அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் பேசிட்டுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு. செல்வி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, முன்னாடியே பார்ட் டைம் ஜாப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ஆனால் நான் தான் தடுத்து நிப்பாட்டிட்டேன். படிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிற நிலைமையில் எனக்கு இவனுக்கு ஃபீஸ் கட்டவே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காகத்தான் நீ பார்ட் டைம் ஜாப்புக்கு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறேன். இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்லைக்கா, நம்ம கூட வேலை பார்க்குற எல்லா ஒர்க்கர்ஸும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க செல்வி. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.